இதை நீங்க செய்ய வேணாம் அப்படின்றாங்க. இன்னொருத்தருக்கு விஷயத்துக்கு என்னத்துக்கு தெரிஞ்சு கொள்ள போற அப்படின்றாங்க. அப்ப இது ஒரு பாவமான காரியத்தை நாங்க வளர்க்கணும். இன்னொருத்தருக்கு பர்சனல் மேட்டர்ஸ் கஷ்டப்படுவாங்க, நிறைய எரிச்சப்படுவாங்க, கணவருக்கு ஏசுவாங்க, பிள்ளைகளுக்கு ஏசுவாங்க, இருக்கிற வீட்டுக்குள்ளேயே நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அந்த வருத்தத்துக்கு காரணமாக நிறைய கஷ்டத்துக்கு இருப்பாங்க. அப்படின்னு அர்ப்பணிச்சுட்டு ஒரு நேர்ச்சி வச்சுட்டாங்க. ஆனா பிறந்த பிள்ளைய பார்த்தா பெண் பிள்ளை ஆயிடுது. அப்ப சொல்றாங்க, யாருன்னா எனக்கு ஒரு பெண் பிள்ளை கிடைச்சிட்டு அந்த நேரத்துல பிள்ளைய கிடைச்சது வர்ணிக்கிறதை வச்சுக்கல. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اعوذ بالله من الشيطان الرجيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخرج منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ உலகையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழ். அவனை புகழுகிறேன், அவனுக்கிடையே பாவமன்னிப்பையும் வேண்டியிருக்கின்றேன். யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நேர்வழியை காட்டிவிட்டானோ அவர்களை வழிகெடுத்துவிட யாராலும் முடியாது. யாருக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லையோ அவர்களுக்கு நேர்வழி காட்டவும் யாராலும் முடியாது. வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களும் சாட்சி வருகின்றேன். அகிலத்துக்கு ஒரு அருக்குடைய அன்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் இறுதி தூதருமாவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். புனித ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்துக்கொள்ளுமாறும் எவற்றையெல்லாம் விட்டு விலகி இருக்குமாறு அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு விலகி இருக்குமாறும் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா எனும் இறையச்சத்தை கொண்டு நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்து அவர்களுக்கு பல வகையான அருட்கொடைகளை வழங்கி இருப்பதை பார்க்கலாம். இதுல ஒரு அடிப்படையாக அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுக்கின்றார். இதே ஒரு அடிப்படையாக அல்லாஹ் தஆலா கொடுக்கிறத பார்க்கலாம். பொதுவாக மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில பல கட்டங்களை கடந்து வருவாங்க. குழந்தை பருவம் அது ஒரு மாதிரியான சந்தோஷமான பருவமா இருக்கு. பின்னால பாடசாலை, காலேஜ் அப்படின்னு வர இடத்துல அது ஒரு வித்தியாசமான ஒரு பருவம். அதை தாண்டி வாலிபத்தை தாண்டி ஒரு மனிதன் திருமணம் என்ற பந்தத்துக்குள்ளுக்கு போற நேரத்துல அவனுடைய வாழ்க்கை அதுக்கு முன்னுக்கு இருந்ததை விட ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்குள்ளுக்கு ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தாலும் அந்த திருமணம் என்ற பந்தத்துக்குள்ளுக்கு போற நேரத்துல அவனுடைய வாழ்க்கை ஒரு மாறுபட்ட நிலையில ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது எதிர்பார்க்கிறோம். இந்த திருமணத்தை முடித்ததற்கு பின்னால அவங்க ஒரு குழந்தை ஒன்று இருக்கணும், எனக்கு ஒரு குழந்தை ஒன்று பெற்றுக்கொள்ளணும் என்று ஆசைப்படுறதை பார்க்கலாம். சிலர் திருமணம் முடித்து உடனே எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து இல்லை, கொஞ்சம் காலம் கழிச்சு எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையோடு இருப்பாங்க. ஆனா பொதுவாக எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கணும், எங்களுக்கு ஒரு சந்ததி இருக்கணும் என்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு மனிதன் எதிர்பார்ப்பாங்க. அப்ப இந்த குழந்தைகள் கிடைக்கிற விஷயம், ஒரு குழந்தையை அடையக்கூடிய ஒரு மனிதன் எப்படி அதை எதிர்கொள்ளணும், குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைகளில் எந்த மாதிரி ஒரு முஸ்லீம் வழி நடக்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் என்ன மாதிரியான பிள்ளையான நடவடிக்கைகள் இதில் இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டோம் சொன்னா இது சமூகத்தில் இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் எங்களுக்கு அவசியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா பொதுவாக குழந்தைகள் கிடைக்கிற குழந்தையை பற்றி சொல்ற நேரத்துல எல்லாரும் பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இது யாரும் வந்து ஒருத்தர் திறமையான கிடைக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஒருத்தர் வந்து
அவருக்கு இந்த திறமையான சக்தியான குழந்தையை ஒன்றை அடைந்து கொள்ள முடியாது. இதையெல்லாம் சாதாரணமாக அறிஞ்சு வச்சுப்போம். ஆனா சமுதாயத்துல அந்த நிலை இருக்காது. என்னமோ இவரோட திறமையில ஒரு பிள்ளை கிடைச்ச மாதிரி அப்படியெல்லாம் அந்த ஒரு நிலையை கூட பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியம் குழந்தைகளை கொடுக்கறத பத்தி அல்லாஹ் சொல்ற நேரத்துல என்ன சொல்லி காட்டுறாங்க? சூரா ஷூராவுல அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்துல அல்லாஹ் சொல்றான், தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்குறான், வழங்குறான் விஷயத்தை சொல்றான். தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை வழங்குறான். அதே போல தான் நாடியவர்களுக்கு அவன் ஆண் குழந்தைகளை வழங்குகிறான். இன்னும் தான் நாடியவர்களுக்கு ஆண்களாகவும் பெண்களாகவும் நீங்க நினைச்சதுக்கு அவங்களுக்கு ஆண் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம், நீங்க நினைச்சதுக்கு அவங்களுக்கு பெண் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். ஒருத்தர் 2 பெண் குழந்தை இருக்குன்னா ஒரு ஆண்களை பிடிச்சி புள்ள கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆசைப்பட்டதுக்கு அடைஞ்சு கொள்ளலாம். அது நான் நாடணும், நான் நாடினால் தான் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை, நான் நாடினால் தான் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை தருவேன் விஷயத்தை சொல்றேன். அதே போல 2ஐயும் சேர்த்து தருவேன் அப்படின்னு சொல்றேன். இன்னும் சில நேரத்தில் தான் நாடியவர்களுக்கு குழந்தை பேர் அற்றதாகவும் ஆக்கி வைப்பேன் இப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்னுடைய கைவசம் உள்ள ஒரு விஷயம். யாரும் அவரவர திறமையாளர்கள் ஒன்று செஞ்சு கொள்ள இயலாது. நீங்க உங்களுடைய சக்தியால, உங்களுடைய ஆற்றலால, உங்களுடைய பணபலத்தால இதால கிடைக்கிற விஷயம் இல்லை. இது அல்லாஹ் தஆலா யாருக்கு எதை கொடுக்கணும்னு அறிஞ்சவன் அல்ல, எனக்கு எதை தரணும்ன்றது என்னை விட அறிஞ்சவன் அல்ல. நான் ஆசைப்படும் ஒரு விஷயத்துல அது எனக்கு நல்லதா இல்லைன்றது எனக்கு தெரியாது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, எனக்கு இது இருந்தா நல்லா இருக்குன்னு நான் நினைப்பேன். ஆனால் இது எனக்கு நல்லமா எனக்கு மோசமான விஷயத்தை அறிஞ்சவன் அல்லாஹ் தஆலா. அவன் யாருக்கு எது நல்லமோ அதை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான் என்ற விஷயத்தை பார்க்கலாம். இதுல இந்த அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கின்ற விஷயத்துல இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நேரங்கள்ல நாங்கள் ஒரு சில விஷயம் நடந்து கொள்ளும். இப்படி சில பேருக்கு திருமணம் முடிச்சதுமே ஒரு வருஷத்துல ஒரு 9 மாசத்துல சில பேர் குழந்தை அடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு சில நேரம் இந்த ப்ராப்ளம் சில நேரம் விளங்காது. அப்ப அப்படியே பொறுத்த மக்கள் கூட சில நேரம் இந்த மாதிரி கரைக்கக்கூடியோட இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு வருஷம் ஒரு 2 வருஷம் கழிச்சு கிடைக்கும். சில நேரங்கள்ல சில பேருக்கு ஒரு 3 வருஷம் தாண்டி, ஒரு 4 வருஷம் தாண்டி, ஒரு 10 வருஷத்தை தாண்டி இப்படி நான் பார்க்கிறோம். சமுதாயத்துல 15 வருஷம் 20 வருஷம் தாண்டி கூட குழந்தை இருக்கிறத கூட பார்க்கிறோம். இத அந்த அந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ளணும்? இப்படி கொஞ்சம் லேட் ஆகுது, அல்ல இப்படி லேட் ஆகுறேன்னா அவங்க வேதனைப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல போய் பார்க்கணும். அதை சாதாரணமா திருமணம் முடிச்சு அடுத்த வருஷம் புள்ள கிடைக்கிறது நம்ம விளங்காது. அவர் கரைச்சி வளர்ச்சிக்கிறது இல்லை, என்ன என்ன விஷயம் நம்ம விசாரிக்க போயிடுவாங்க. அப்ப இவங்களுக்கு அந்த உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள வைக்குது. சமுதாயத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் அந்த மாதிரி லேட் ஆகுதுன்னு சொன்னா அவங்கள்ட்ட போய் கேட்குறது, என்ன நடக்குது, ஏன் லேட் ஆகுறீங்க, என்ன விஷயம், அது தெரிஞ்சுக்கணும். ஆனா இன்னொரு மனுஷனுடைய ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய பேசுற விஷயம் அவர் உண்மையிலேயே ஒரு விதமா வேணும்னு சில நேரம் அவங்களுடைய சில காரணங்களை அவங்க தள்ளி போடலாம், அல்லது சில மெடிக்கல் ரீசன் அல்லது வேற ஏதாவது காரணத்தால் அந்த ஒரு பெண் இருப்பாருன்னு சொன்னா இதை போய் இவங்க போய் கேட்கறதுனால அந்த பெண்ணுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும், அவங்களோட உள்ள எவ்வளவு கஷ்டப்படும். ஒரு மாப்பிள்ளை ஆம்பளை போய் கேட்டா கூட அவருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். இது ஒரு முஸ்லீம் விளங்கணும். இன்னொரு முஸ்லீமுடைய விஷயத்துல நான் போய் தலையை நுழைக்கிறேன், எந்த விஷயத்துல நான் தலையை போடுறேன், எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இது. இது யாரும் ஒருத்தர் தன்னுடைய திறமையான ஒரு விஷயத்தை அடைஞ்சு கொள்ளா இதை கேட்கலாம், கேட்டா கூட பரவாயில்ல, ஏன் நீங்க இப்படி செஞ்சுட்டீங்க, உனக்கு இப்படி செய்ய இருந்துச்சு சொல்லலாம். இது அப்படிப்பட்ட மேட்டரா? இது ஒரு அல்லாஹ் தஆலா நம்முடைய கைவசம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல சமுதாயம் என்ன செய்யணும், இதை பத்தி கதைக்கும். இந்த பெண் இப்படி, இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சாம், இவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்ற விஷயத்த சமூகத்துல பேசி அவங்களோட உடல் ரீதியாக ஏற்கனவே அவங்களுக்குரிய அவங்க அந்த துன்பத்தோட இருப்பாங்க, கஷ்டத்தோட இருப்பாங்க. ஏண்டா சில நேரங்கள் ஒரு சில வருஷங்கள் தாண்ட நேரத்திலே மென்டலி சரியான ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. இது அந்த நிலையில இருந்தவங்களுக்கு தெரியும். இல்ல நிலையில இல்லாதவங்க என்னன்னா அவங்க நினைச்சுவாங்க என்னமோ உடனே ஆயுத விஷயம் உண்டாச்சு அப்படின்னு இந்த மாதிரி கலைக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு நிலையில எங்களோட சகோதரிகளோ எங்களுடைய கூட பிறந்தவர்கள் கூட இருக்கலாம், எங்களுடைய நண்பர்கள் இருக்கலாம், முக்கியமாக பெண்கள் சும்மா அதிகமா வாரதுனால நீங்க இந்த மாதிரி விஷயத்தை கேட்கக்கூடாது. இன்னொருத்தர் பேசின விஷயத்துல ஆண்கள் குறைவா இருக்கு, ஆனா பெண்கள் விசாரிச்சு நல்ல நோக்கத்துல கேட்பாங்க, நல்ல நோக்கத்துல போய் கேட்பாங்க. ஆனா ஒருத்தருடைய பேசின விஷயம் இது நான் கேட்க வேண்டியதில்லை. இதே அவங்க நல்ல ஒரு விஷயம் இருந்தா அவங்க சொல்லுவாங்க,
அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தா நண்பர்கள் சொல்லுவாங்க. இல்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தா கூட எனக்கு கொஞ்சம் துவா செஞ்சு கொடுங்க அவங்க சொல்லுவாங்க. சொன்னா துவா செய்யலாமே தவிர இதை போய் நாங்க தோண்டக்கூடாது, இதை போய் நாங்க கேட்கக்கூடாது. ஒரு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும்னு சொன்னா சரியாக மற்ற மனிதர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு நடக்கும். அப்ப அந்த விஷயத்துல நாங்க சரியான கவனமா இருக்கணும். அதே போல சில பேருக்கு மற்றவங்களோட விஷயத்தை கொஞ்சம் தோண்டி கேட்டுட்டே இருக்கணும், அப்படி ஒரு பழக்கம். இது அதாவது என்ன அல்லாஹ் தஆலா சொல்றாங்க அப்படின்னா துருவி துருவி ஆராய்றது வந்து கெட்ட பண்பு, இதை நீங்க செய்ய வேணாம் அப்படின்றாங்க. இன்னொருத்தருடைய விஷயத்தை என்னத்துக்கு தெரிஞ்சு கொள்ள போற அப்படின்றாங்க. அப்ப இது ஒரு பாவமான காரியத்தை நாங்க வளர்க்கணும். இன்னொருத்தருடைய பர்சனல் மேட்டர்ஸ் வந்து நாங்க தலைப்படக்கூடாது. பர்சனல் விஷயத்துல போய் வந்து இது ஏன் செஞ்சீங்க, இது ஏன் செய்யல, இது என்ன எங்களுக்கு தேவை, இந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து நாங்க கேட்கக்கூடாது. அதே நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலையில நாங்க இருப்போம். சில நேரத்தில் எங்களுடைய சகோதரர் இருப்பார், எங்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள், யாரோ அப்படி இருந்தார், எங்களுடைய அறிவுரை கேட்டார், அல்லது எங்களுக்கு அந்த மாதிரி நிலை இருந்தால் எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்றது? சில நேரத்துல கொஞ்சம் லேட்டா இருந்தா என்ன செய்வாங்க, இஸ்லாம் மருத்துவம் மரபு ஒரு மெடிக்கல் ரீசன் இருக்கு. சில விஷயங்கள் மெடிக்கல் ரீசன் சொன்னா அதுக்கு மருத்துவம் தாராளமா செய்யலாம். என்ன மருத்துவம் செய்யலாம்ன்றதான் இருக்கு. இதுக்கு என்ன செய்வாங்க, சமூகத்தை கொஞ்சம் மருந்தெல்லாம் செஞ்சு பார்ப்பாங்க. ஒன்றும் சரி வரலான்ற போது சிறுக்கு வைக்கக்கூடிய நிலைக்கு போயிடுவாங்க. எந்த அளவுக்குன்னா தர்காக்கள்ல போய் அவுளியாக்கிட்ட போய் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா, ஜெயிலானிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை நினைச்சிருங்க, இந்த இடத்துக்கு போனா அவங்க இங்க போய் நேர்ச்சி செஞ்சு வச்சு வந்துருங்க. அப்ப எந்த அளவுக்கு இது போகுது இந்த பிரச்சனை? சிறுக்கு அல்லாஹ் முஸ்லீமா வாழ்ந்து நிரந்தர நரகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் போய் சேர்த்து. அப்ப இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்படி எடுக்கணும் என்ற விஷயத்தை எனக்கு அழகா வழிகாட்டு. என்னன்னு சொன்னா, பொதுவாக ஏழு சக்தி உட்பட்ட ஒரு விஷயமா இருந்தா தான் எனக்கு முயற்சி செய்யலாம். என்னுடைய முயற்சி என்னுடைய சக்தி உட்பட்டது இல்லையே. அல்லாஹ் தான் நானே அல்லாஹ்வுடைய எங்களுடைய மருத்துவரில் என்ன முயற்சி செய்வோம். அதே நேரத்துல துவாக்கள்ல வந்து ஒரு நாள் நம்பிக்கை இருக்கக்கூடாது. எங்களுக்கு எப்படி நினைக்கிற டாக்டர் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு இதா இருக்குது, இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே கிவ் அப் பண்ணுவோம். டாக்டர் நம்பிடுவோம். அந்த இடத்துல மெடிக்கல் 100% நிரூபிக்காது. மெடிக்கலை தாண்டி சில அற்புதம் அல்லாஹ் தஆலா செஞ்சு காட்டுவான். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏழுன்றதை மட்டும் செய்யறோம். அல்ல அப்ப அல்லாஹ் நம்புறதே இல்லை. எனக்கு ஏழான்னு நினைக்கிறேன், டாக்டர் கை விட்டுட்டான்னா எல்லாமே இல்லைன்னு போச்சு, கிடைக்காதா? அல்லாஹ் நாங்க கொடுக்க மாட்டானா? வரலாறுகள் குர்ஆனை நாங்கள் எடுத்து படிச்சோம்னு சொன்னா இது பல ஆதாரங்களை பார்க்கிறேன். அப்ப அந்த மாதிரி துஆக்கள் அல்லாஹ் நீ தருவை, இத்தனை வருஷமா நீ தருவை, அந்த நம்பிக்கையோட ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய கேட்கிறத அல்லாஹ் அறிஞ்சு ஒரு விஷயத்தை அவர் கேட்கிற அளவுக்கு அந்த விஷயத்துக்கு நல்லதா இருந்தா கொடுத்துருவோம். இல்லைன்னா கூட அது இவருக்கு மோசமா இருந்தா, ஒரு குழந்தைய ஒருத்தர் கேட்பாரு, கிடைக்கக்கூடிய ஒரு குழந்தை நாளைக்கு இவருக்கு வந்து இவரையே இல்லாம கேட்கக்கூடிய இப்படி ஒரு குழந்தையை தந்துட்டானே அல்லான்னு சொல்லி சமுதாயத்தை கூட பார்ப்போம். இவனை பெத்ததுக்கு கிடைக்காம பெத்த அவர்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் சொல்ற ஒரு சமூக துரோகி, அந்த மாதிரி ஒரு நிலையில ஒருத்தர் கிடைச்சிடாம, அல்லது அந்த பிள்ளையினால குடும்பமே சமுதாயமே சீரழியக்கூடிய ஒரு சமூகத்துக்கு ஒரு பிரச்சனையான ஒரு நிலையில கூட இதை கேட்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சில நேரத்தில் பிற்போடலாம். இந்த விஷயங்கள்லாம் கணக்குல கொண்டு அல்லாஹ் எனக்கு நல்லது தான் செய்வான். என்னுடைய ரப்பு என்னுடைய தாயை விட எல்லாம் படம், என் தாய் எனக்கு ஒரு அநியாயம் செய்வாரா? எங்களோட உம்மா எனக்கு ஒரு அநியாயம் செய்ய விரும்புவாங்களா? எனக்கு ஒரு கஷ்டத்தை தாத்த விரும்புவாங்களா? அப்ப என்னுடைய தாயை விட பல மடங்கு இறக்கம் உள்ள அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை தரமாட்டேன். எனக்கு ஒரு விஷயத்தை பிற்போடுறான்னு சொன்னா அது அல்லாஹ் தஆலா நிலவு வச்சுக்கிறான் என்ற விஷயம் தான் வழங்கும். இதுல சில படிப்பினைக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றை எடுத்து பார்த்தா கூட அவங்களுக்கு குழந்தை கிடைச்ச விஷயத்த சொல்றாங்க. எனக்கு முதுமையான நிலையில இந்த இஸ்மாயில் இஸ்ஹாக்கு அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேன். முடிச்ச அடுத்த வருஷத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கொடுக்கல, அல்லாஹ்வுடைய கலீல் சொல்லக்கூடிய அந்த நபிக்கு முடிச்ச அடுத்த வருஷம் கொடுக்கல. அதே போல ஒரு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க. அதை சொல்ற நேரத்தில் என்ன சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் தஆலா? ஜக்கரியாவுடைய இந்த சூரா மரியத்துல நாம ஆரம்பத்தில் பார்த்த விளங்குறோம்னா ஜக்கரியாவுக்கு நாங்க செய்த அருள்கொடை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? எலும்பெல்லாம் பலவீனம் அடைஞ்சிடுது, எலும்புல சக்தியே இல்லை, எனக்கு என்னுடைய தலை நிறைச்சிடுது, அந்த அளவுக்கு நான் வயசாகிட்டேன். அதே நேரத்துல அல்லாஹ்விடத்துல நான் பிரார்த்தனை செய்வேனே, இதுல இருந்து நான் நிற்க மாட்டேன், என்னுடைய எலும்பெல்லாம் வீக் ஆயிட்டது, என்னுடைய தலையை நிறைச்சு வயசாயிட்டேன். ஆனால்
என்னுடைய ரப்பிடத்துல கேட்கறதுல இருந்து நான் உன்னை பிரார்த்தனை செய்யறதுல இருந்து நான் துர்பாக்கியம் அடைஞ்சிட மாட்டேன், அதுல இருந்து நான் நம்பிக்கை இருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்றாங்க, என்னுடைய மனைவி வேற மலடியாக இருக்கிறார், குழந்தை பெற்றவராக இருக்கிறார் சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாத்தையும் சொல்றாங்க. என்னுடைய பலகீனம் தான், எனக்கு குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு இல்ல, வயசும் ஆயிடுச்சு, என்னுடைய மனைவிக்கும் குழந்தை பெறக்கூடிய சக்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்ததியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப எவ்வளவு வயசானாலும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் என்ன செய்யறாங்க, எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்துருக்காங்க. அல்லாஹ்விடத்துல கேட்கறது அவன் நம்பிக்கை இழக்கல. அதே போல அல்லாஹ் தஆலா கூறுறாரு, பிள்ளை பற்றி நற்செய்தி சொல்லுகின்றோம், இஸ்மு யஹ்யா, அவருக்கு பேர், அவருடைய பேர் யஹ்யா என்று சொல்லி ஒரு குழந்தையை கொடுக்குறான். அல்லாஹ் தஆலா பேரை வச்சு குழந்தையை கொடுக்குறான் என்ற விஷயத்தை சூரா மரியத்துடைய ஆரம்ப வசனங்கள் எங்களுக்கு பார்க்கணும். அப்ப என்ன அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாண்டா, நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்கறதுல நம்பிக்கை வந்துட வேண்டாம், அல்லாஹ்விடத்துல கேட்கறதுல முழுமையாக கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதுக்கு மேல என்ன அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்துல அவன் இதை விட சிறந்தது அங்கே இருக்குன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நான் எல்லாம் ஒரு மூமினை பொறுத்த வரையில இந்த உலகத்தை மட்டும் வச்சு முடிவு எடுத்துடக்கூடாது. அப்படிதான் உலகத்துல எல்லா மனுஷன் அப்படித்தான் பார்ப்பான். எனக்கு இந்த உலகத்துல நல்லா இருக்கும், இந்த உலகத்துல நான் நிறைய சாதிக்கணும்னு எதிர்பார்ப்பான். ஆனா நாளைக்கு மறுமையில எப்படி நிலை, மனுஷனுடைய நிலை எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னுடைய பிள்ளையை கொடுத்து தப்பிக்க வரும், இந்த பிள்ளைய தான் நான் கேட்கிறோம், என்னுடைய பிள்ளையாலாம் என்னுடைய பிள்ளையை நீ வச்சுக்கோ, இவரை நகரத்துல போட்டு என்ன விட்டுரும், இதான் நிலை. அப்ப இந்த ஒரு நிலையை விட்டு அல்லாஹ் தஆலா நாளைக்கு என்ன காப்பாற்றுறதுக்கு கூட எனக்கு லேட் ஆகலாம், எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலையை தரலாம் என்றதை ஒரு மூமின் விளங்கி கொண்டாடுச்சுன்னா அல்லாஹ் தஆலா என்ன நல்லா கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறான். இந்த சோதனையை நான் தாங்கி போடுறேன். இன்னும் மனுஷன் எப்படி சொல்லி காட்டுறாங்க, ஒரு மூமினை பொறுத்தவரையில அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் சோதிக்கிறான், ஒரு மூமினுக்கு கொடுக்குற சோதனை எல்லாமே அவனுடைய எந்த ஒரு சோதனையும் பாவங்களை மன்னிக்காம இருக்கிறது இல்லை. ஒரு முள்ளு குத்தினானது ஒருத்தருக்கு, ஒரு முள்ளு குத்தினாலும் அதை கொண்டு பாவத்தை மன்னிக்காம இருக்கிறது இல்லை என்ற விஷயத்தை சொல்றாங்க. ஆனா இது முள்ளு குத்துற மாதிரி விஷயமும் இல்லை, இது சாதாரணமா பேசிட்டு போற விஷயம், சொல்ற விஷயம் இல்லை. முள்ளு குத்துற மாதிரி விஷயம் இல்லை, ஒரு ஈட்டியால குத்துற மாதிரி இருக்கும், அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு. ஆனா அவங்க எப்படி விளங்கணும் இந்த விஷயத்த, அல்லாஹ் தஆலா என்ன கண்ணியப்படுத்துவான். நாளைக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில நிரந்தரமான அந்த வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா வெற்றியை தரதுக்காக, என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக என்ன கொஞ்சம் சோதிச்சு பார்க்கலான்னு பொறுத்து கொண்டு சொன்னால், இந்த ஒரு விஷயத்துல அப்படி நடக்கிறதால என்ன நடக்கும்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா தரையில் தந்துருவான். அல்லது அப்படி ஒரு நிலையில எங்களை மாத்திட்டான், எங்களுடைய சகோதரர்களுடைய, எங்களோட குடும்பத்திலேயே, எங்களோட நண்பர்களே யாரு இந்த மாதிரி ஒரு நிலைக்கு அல்லாஹ் தஆலா வச்சான்னு சொன்னா இந்த நாளை மறுமை நாங்கள் வெற்றி பெற்றதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கு. அந்த விஷயத்தை நாங்கள் ஆழமாக பகிர்ந்துக்கிறோம். இது போல நிறைய விஷயங்களை திருமறை குர்ஆனோட எங்களுடைய தொடர்பு, ஹதீஸ்களோட எங்களுடைய தொடர்பு வச்சுக்கொண்டோம்னு சொன்னா இதை பற்றியெல்லாம் இஸ்லாம் பேசும். இஸ்லாம் ஒரு வாழ்க்கை திட்டம், ஒவ்வொரு மனுஷனுடைய பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் உள்ள அத்தனை விஷயத்தை அது பேசும், அதுக்குரிய தீர்வுமாக இருக்கும் என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கி கொண்டோம்னு சொன்னது. அடுத்தது ஒருத்தருக்கு கன்சீவ் ஆயிருக்கு, குழந்தை ஆசைப்படுறாங்க, குழந்தை பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னா பொதுவா சமுதாயத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த வருத்தம், அந்த கஷ்டம், அன்கம்ஃபர்டபிள். மெயினா லேடிஸ் என்ன செய்வாங்க, பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா நிறைய கஷ்டப்படுவாங்க, நிறைய எரிச்சப்படுவாங்க, கணவருக்கு ஏசுவாங்க, பிள்ளைகளுக்கு ஏசுவாங்க, இருக்கிற வீட்டுக்குள்ளேயே நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அந்த வருத்தத்துக்கு காரணமாக நிறைய கஷ்டத்தில் இருப்பாங்க, கோபப்படுவாங்க, அழுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் அந்த அந்த மாதிரியான ஒரு நிலையில இவங்க அல்லாஹ்விடத்துல இப்படி எனக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுது, அல்லாஹ் தந்த ஒரு பாக்கியம், அந்த விஷயத்தை நினைக்கக்கூடியவங்க மிச்சம் குறைவா இருப்பாங்க. சில பேர் நிறைய வருஷம் வெயிட் பண்ணியிருப்பாங்க, அது வருத்தம் தான், கஷ்டம் தான். ஆனா அந்த பெண்கள் இந்த மாதிரி நிலையில இஸ்லாம் என்ன எனக்கு வழிகாட்டுது, நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன், நான் கன்சீவ் ஆயிட்டேன், எனக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாரிசு தர போறேன், இந்த நேரத்துல நான் எப்படி நடக்கணும் என்று சொல்ற நேரத்துல அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை காட்டுறான். அல்லாஹ் தஆலா ஒரு பெண்மணியை பத்தி சொல்றான். இந்த மாதிரி நிலையில பாருங்க, இப்படி ஒரு பெண்ணை பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா காட்டுறான். யார் அந்த பெண்மணின்னு சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய். அவங்க இந்த மாதிரி அவங்க பிரெக்னன்ட் ஆனது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 3வது அத்தியாயத்துடைய 36வது வசனத்தை பார்க்கையில இந்த மாதிரி ஒரு என்னுடைய
வயிற்றிலே உள்ளதை நான் உனக்காக நேர்ச்சை செய்கின்றேன். என் வயிற்றில ஒரு குழந்தையை தந்துட்டாயே, அதை நான் உனக்காக நேர்ச்சை செய்கிறேன். குழந்தையை தாரது என்னுடைய திறமை இல்லை, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அந்த பாக்கியத்தை தாரான். தந்து அவங்க என்ன சொல்றாங்கடா, நீ தந்த இந்த குழந்தை இருக்கிறே, இதை நான் உனக்காக அர்ப்பணிக்கிறேன், உன்னுடைய திருப்திக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்ற விஷயத்தை இந்த பெண்மணி சொல்றதை பார்க்கணும். ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம் அந்த நேரத்துல, பொதுவாக நாங்க எங்களுக்கு ஒரு சில கற்பனைகள் இருக்கும். மனிதன் என்ற வகையில நாங்க பிரெக்னென்டான என்ன யோசிப்போம் சொன்னா, பொதுவா பெண்களா இருந்தாலும் சரி அவங்களும் அப்படி கற்பனை பண்ணுவாங்க. கணவரா இருந்தாலும் அவரும் என்னுடைய பிள்ளை அது ஒரு நல்ல டாக்டர் ஆக்கணும், நல்ல ஒரு இன்ஜினியர் ஆக்கணும், அல்லது அவங்கள ஒரு நல்ல ஒரு சயின்டிஸ்ட் ஆக்கணும், இந்த மாதிரியான கற்பனை இருக்கு, நியாயமான கற்பனை தான். ஆனால் எப்படி டாக்டர் ஆகும், அதான் எனக்கு கேள்வி. அந்த சிந்தனைகளுக்கு வருதா? அல்லாஹ்வுடைய பாதையில விடுற மதரசால விடுற அர்த்தம் கிடையாது. மதரசால மார்க்கத்தை தெளிவாக படிச்சு சொல்றது ஒன்று இருக்குது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில ஒரு தொழில் செய்யக்கூடிய, உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் ஆகணும்னு வச்சுக்குவோம், அவர் இஸ்லாமிய டாக்டரா இருக்கு, ஒரு இன்ஜினியராக இஸ்லாமிய இன்ஜினியராக இருக்கணும். இஸ்லாம் எப்படி ஒரு டாக்டரை இதுக்கு அப்படி இருக்கு. சமுதாயத்தில் சில முஸ்லீம்கள் கூட பார்க்கலாம், டாக்டர் இருப்பாங்க, சமூக துரோகிகளாக இருப்பாங்க. ஒரு சம்பவத்துக்கு சொல்றேன், ஒரு இலங்கையில் நடந்த ஒரு சம்பவம். எவ்வளவு பண முதலைகளாக வளர்த்தக்கூடாது. டாக்டர் ஆகிற பிள்ளைக்கு டாக்டராக வந்தா இவங்க நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், சமுதாயத்தில் நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இது ஒரு முஸ்லீம் நோக்கம் வைக்கக்கூடாது. முஸ்லீமுடைய நோக்கம் எப்படி இருக்கணும், என்னுடைய குழந்தையை கொண்டு இந்த சமுதாயத்துக்கு நான் சேவை செய்வேன், ஏழைகளுக்கு உதவி செய்வேன், இல்லாதவர்களுக்கு இந்த பிள்ளையை வச்சு நாடுகளுக்கு வழிகாட்டக்கூடியவனாக இருப்பேன். இது ஒரு டாக்டர். ஏன் இப்படி ஒரு டாக்டர் கேட்டா, நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டரை உருவாக்கணும். இது என்ன நீயத்தா இருக்கணும். ஆனா இலங்கையில் நடந்த ஒரு சம்பவத்துல சொல்ற, எந்த அளவுக்கு கொடூரமான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க சொல்றது. ஒரு பெண்மணி அவங்க டெலிவரிக்காக கொண்டு போய் விடப்பட்டிருக்காங்க. அப்போ ஆபரேஷன் நடக்குது. ஆபரேஷன் நடந்ததுக்கு பின்னால, அந்த பிள்ளைய ஈன்றதுக்கு பின்னால அந்த பெண்மணி மரணிச்சிடறாங்க. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தா அவங்க 2 கிட்னி இல்லை. இப்படி டாக்டர் ஒரு இன்ஜினியரா வராரா, மத்தவனை காணி பிடிக்கிற களவு செய்யறதுக்கு இல்ல, நீதிக்கு போராடக்கூடிய ஒரு இன்ஜினியரா இருக்கணும். நாளைக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஒரு இன்ஜினியரா இருக்கணும். ஒரு லோயரா வராரா, நியாயத்தை பேசக்கூடிய ஒரு லோயரா இருக்கணும். இப்படி ஒரு என்ன வைக்கணும். எனக்கு புள்ள கிடைக்குதா, எனக்கு அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை தந்திக்கிறானே, அல்லாஹ்வுடைய பாதையை அதை பயன்படுத்துவேன், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக அந்த பிள்ளையை வளர்ப்பேன் என்ற ஒரு நோக்கத்தோட அந்த பிள்ளைய அப்படித்தான் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் அவங்க அதை சொல்லி காட்டுறாங்க. எப்படி, என்னுடைய பிள்ளை நான் உனக்காக அர்ப்பணிச்சிருவேன் அல்லாஹ் என்று சொல்லி பார்க்கிறேன். அதே போல பிள்ளை இந்த மாதிரியான நிலையில நாங்கள் பிள்ளைகளை பிரெக்னென்ட் ஆகிற நேரத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அதே போல அந்த பெண்கள் பிள்ளையை பெற்றெடுப்பாங்க. அந்த மரணத்துக்கு நிகரான உசுறு போயிட்டு வந்த அந்த நிலையில அந்த பெண்கள் பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரத்தில் பெற்றது அப்படியே பார்த்து சிரிப்பாங்க. பிள்ளையை எடுத்து கொடுத்தோம்னு சொன்னா அப்படியே சிரிப்பாங்க. அந்த அது வரைக்கும் சந்திச்ச அந்த வேதனை எல்லாம் அந்த நிமிஷத்துல மறக்கடிக்கப்படும். அப்படி ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறாங்க. பிள்ளையை பார்த்து சிரிப்பாங்க, பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க, இது வாப்ப மாதிரி இருக்குது, உள்ள அம்மா மாதிரி இருக்குது, மூக்கு வாப்ப மாதிரி இருக்குது, இல்ல இது கண்ணு உம்மோட மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வர்ணிப்பாங்க. இப்படியெல்லாம் பேசுவாங்க. பொதுவாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுக் கொள்வாங்க. ஆனா இந்த பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் அவர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, காலத்து ரப்பி இன்னி வலத்துஹா உன்சா, எனக்கு ஒரு பெண் பிள்ளை கிடைச்சது யா அல்லாஹ். இவங்க என்ன செய்யறாங்கடா, இவங்க நேர்ச்சி ஒன்று வச்சுட்டாங்க, நான் என்னுடைய பிள்ளை அல்லாஹ்வுக்காக முழுமையாக ஆரம்பிச்சிடுறேன், அதாவது முழுசா தருவாதான் அல்லாஹ்வுடைய பாதையில தான், வேற எதுக்குமே இல்லை அப்படின்னு அர்ப்பணிச்சுட்டு ஒரு நேர்ச்சி வச்சுட்டாங்க. ஆனா பிறந்த பிள்ளையை பார்த்தா பெண் பிள்ளை ஆயிடுது. அப்ப சொல்றாங்க, யாருன்னா எனக்கு ஒரு பெண் பிள்ளை கிடைச்சிட்டு, அந்த நேரத்தில் பிள்ளையை கிடைச்சது வர்ணிக்கிறதை யோசிக்கல, அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்க வேண்டிய பிள்ளை பெண் பிள்ளை ஆயிடுது சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ஆம்பளை பிள்ளை பெண் பிள்ளை மாதிரி இல்லையே, ஆம்பளை பிள்ளையா இருந்தா அவர் ஈடுபடுற அளவுக்கு ஒரு பெண் பிள்ளை ஈடுபடலாமா என்ற விஷயத்தை
அந்த கவலைப்படுறாங்க அந்த இடத்துல. அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டு. அதே நேரத்துல பிள்ளை கிடைச்சது வந்து இது நாங்க எங்களுடைய குறைஞ்ச சதவீதம் தான் இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிப்போம். பிள்ளையை எடுத்தது அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் இவருக்கும் இவருடைய வழித்தோன்றர்களுக்கும் உங்களுடைய பாதுகாப்பை வேண்டுகிறேன் என்ற விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பிள்ளைய ஷைத்தானை விட்டு பாதுகாத்துறாங்க, இவருடைய வழித்தோன்றல் ஷைத்தானை விட்டு பாதுகாத்து. ஆனா நாங்க இதெல்லாம் மறந்துடுவோம். நான் கிடைக்க முந்தியெல்லாம் துவா செஞ்சுக்குவோம், எனக்கு நல்ல பிள்ளைங்க கொடுத்துறியாங்களா, எந்த குறையும் இல்லாத பிள்ளைய கொடுத்துறியாங்களா, கிடைச்சதும் பார்ப்போம் எல்லாம் ஓகே. அந்த இடத்துல அல்லாஹ் மறந்துடுவோம். எந்த இடத்துல நாங்க எதை கேட்கணுன்றது அல்லாஹ் சொல்லித்தாரு. அப்ப அந்த இடத்துல அவங்க கேட்கிறாங்க ஷைத்தானை விட்டு பாதுகாத்து. இதுதான் ஒரு பிள்ளைக்கு ஆக கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் லிமிட்ஸ். ஷைத்தானுடைய தீங்கை விட்டு ஒரு பிள்ளை பாதுகாட்டுன்னு அது சக்சஸ்ஃபுல் போய் எந்த பிரச்சனையும் இல்லையா அவருக்கு. அந்த விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு. பிள்ளை கிடைச்சிருது, பிள்ளை கிடைச்சதுக்கு முன்னால பிள்ளையை வளர்க்கறது ஒரு பொறுப்பு. அந்த பிள்ளையை வளர்க்கறதுல நாங்க எந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் எங்களுடைய பிள்ளை வளர்ப்பு இருக்கிறதா என்ற விஷயத்தை நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். என்னன்னு சொன்னா பொதுவாக அன்பாக ஆதரவாக வளர்ப்போம். அதில் மாற்றுக்கிறது எல்லாருமே அவங்களோட பிள்ளைகளோட நிறைய அன்பு வச்சிருப்போம், அவங்களுக்காக எதை வேணாலும் செய்வோம், அதை ஒன்று செய்வோம். ஆனால் அதே நேரத்தில் நல்ல பண்பாடுகளை கற்றுக் கொடுக்கணும். இஸ்லாம் பல விதமான பண்பாடுகளை கற்றுத்தது. மற்ற மனிதர்களோட எப்படி நடந்து கொள்ளணும், எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தவரையில மற்ற மனிதர்களுக்கு இந்த தீங்கு செஞ்சிடக்கூடாது. சின்ன வயசுல இருந்து பக்கத்துல பிள்ளைங்க அடிக்கினா அடிக்கக்கூடாது, அதை கண்டிக்கணும். அந்த மாதிரி பிள்ளைய வளர்த்தக்கூடாது. பக்கத்துல பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ணுதா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீங்க அதை கண்டிச்சு வளர்க்கணும். சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு பண்பாட்டை கற்றுக் கொடுக்கணும். நான் நாளைக்கு என்னுடைய பிள்ளை நாளைக்கு இந்த நாட்டில் இந்த உலகத்துல ஒரு குட் சிட்டிசன், நல்ல ஒரு பிள்ளை, நல்ல பிள்ளையை வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைய வளர்க்கணும். சின்ன வயசுல இருந்தே இஸ்லாம் நிறைய விஷயங்களை கற்றுத்தருது. அந்த விஷயங்கள் வந்து அடிப்படையாக வழங்கக்கூடிய விஷயம். இது வந்து பொதுவா மனுஷன் அடிக்கொள்ளக்கூடிய நான் இன்னொருத்தருக்கு டிஸ்டர்பா இருக்கக்கூடாது, என்னுடைய பிள்ளை இன்னொருத்தருக்கு டிஸ்டர்பா இருக்கக்கூடாது, என் பிள்ளைக்கு நான் தான் ஏசணும், என் பிள்ளை இன்னொருத்தர் ஏசக்கூடாது, என் பிள்ளைக்கு வந்து பிள்ளைய வளர்த்துக்கிறாங்க அப்படி சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்றதுக்கு நாங்கள் வழி செஞ்சுக்க கூடாது. அப்ப அதுல நாங்க கவனமா இருக்கணும். சமுதாயத்துல இதெல்லாம் அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள். நாங்க எங்களை போட்டு பார்த்துக்கணும், நாங்க சரியா இருக்கிறோமா, எங்கள்ட்ட ஏதாவது தவறு நடந்துக்கிறதா. அப்படி ஒரு தவறு நடக்குமே ஆனால் அந்த தவறை நாங்க என்ன செஞ்சுக்கணும், அதுல இருந்து நாங்க தெரிந்து கொள்ளணும். பொய் சொல்லக்கூடாது. பிள்ளையே சின்ன வயசுல பொய் சொல்லக்கூடாது, எந்த ஒண்ணுக்கும் பொய் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் முன்மாதிரியா இருக்கணும். பெற்றோர்களை பொறுத்தவரை பொய் சொல்லக்கூடாதுன்னு பாப்பாவே பொய் சொல்லுவாரு, உண்மையை பொய் சொல்லுவாரு. அவ பிள்ளை பொய்ங்கிறது பொய் சொல்லக்கூடாதுன்றது பொய் ஆகிடுவாரு. அதே மாதிரி முன்மாதிரி இல்லை, தொலை சொல்லுவாரு, பாப்பா சொல்லணும், உண்மை சொல்லணும். டிவி பார்க்க வேண்டாண்டுவாரு, வேற வேற விஷயம் பார்க்க வேண்டாரு, படம் பார்க்க வேண்டாண்டுவாரு, பாப்பா படத்தை பார்த்துட்டு இருப்பாரு. குர்ஆன் ஓதுறதுக்கு பிள்ளை சத்தம் போடுவாரு, இங்க பாப்பா வேற வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, பாப்பா குர்ஆன் ஓதுறதுக்கு பிள்ளை காணாது. அப்ப இப்படி பிள்ளை வளர்த்தா அது ஒரு சடங்கான பழைய ஸ்டைலுக்கு திருப்பி போயிடும். அனுபவபூர்வமாக இஸ்லாத்தை காதலிக்கக்கூடிய பிள்ளைகளா வராது. அப்ப அதுக்கு பெற்றோர்களை நாங்க காட்டணும். அந்த விஷயத்துல நாங்க கவனம் எடுக்கணும். அதே நேரத்துல அல்லாஹ் தஆலா ஒரு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்தை இந்த பிள்ளைக்கு என்ன அறிவுரை சொல்றது, ஒரு புள்ள அந்த பிள்ளைக்கு ஒரு பெற்றோர் சொல்லக்கூடிய அறிவுரை எப்படி இருக்கணும் என்ற விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, முதலாவது சொல்றாங்க, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார். முதலாவது சொல்லக்கூடியது தௌஹீத், ஏகத்துவத்தை தான் முதலாவது சொல்லணும். என்ன வச்சுட்டாங்கன்னா நரகத்துக்கு கொல்லி கட்ட புள்ள வளர்த்து நரகத்துக்கு கொண்டு போய் நிரந்தரமா தள்ளுறதுக்கு தான் பிள்ளைய வளர்க்கிறாங்க. முதலாவது சொல்லணும் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்கிறாத. இணை வைக்கிறேன்னா அவன் புள்ள கேட்பான், இணை வைக்கிறப்ப என்ன வாப்பா, அவன் வாப்பா தெரிஞ்சுக்கணும் இணை வைக்கிறா. வெறுமனே ஒரு சிலையை போய் வணங்குறது அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குறது மட்டும்தான் சிறுக்கு நினைச்சிருப்போம். அதை விளங்கப்படுத்தக்கூடிய அளவு நாங்க இஸ்லாத்தை தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வச்சிடாதீங்க, அல்லாஹ்வுடைய பண்பை யாருக்கும் கொடுத்துடாத, மரத்தை வணங்கிறாத, மண்ணை வணங்கிறாத, அவுளியாக்களை காலில் போய் விழுந்துடாத, அல்லாஹ்வுடைய பண்பை மனிதர்களோட பண்போட இணைச்சிடாத. இப்படி ஷிர்க பத்தி சொல்லணும். அதை முதலாவது கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைக்கு. உள்ள வளர்றது ஷிர்க்குன்னா என்ன, ஷிர்க்கு செஞ்சிடாத என்ற விஷயத்தை அவங்க முதலாவது சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஷிர்க்கு செய்ய வேண்டாம் சும்மா சொல்லல, பின்னால சொல்ல ஷிர்க்குன்றது இருக்குது, அது ஒரு மகத்தான குற்றம், மகத்தான ஒரு அநீதி. அது லேசான அநீதி இல்லை. ஒரு தகப்பன் சாதாரண நாங்களே இருக்கிறோம், ஒரு தகப்பன் செய்யறாரு, ஒரு பிள்ளைய
சின்ன வயசுல கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு 25 வருஷம் வாழ்ந்த பிறகு நீ என்னுடைய வாப்பா இல்ல அந்த புள்ள சொல்லடா கேட்டுக்குமா? வாப்பா சின்ன வயசுல கஷ்டப்பட்டு வளர்க்கிறார், எல்லா விஷயத்தையும் தியாகம் செஞ்சு வளர்த்தது பின்னால நீ என்னுடைய வாப்பா இல்ல இவர் தான் என்னுடைய வாப்பான்னு காட்டினா எந்த ஒரு மனுஷனும் தாங்கிக்க மாட்டான். சாதாரண அற்பமான ஒரு மனுஷன் அவனுக்கு இதை தாங்கிக் கொள்ளலன்னு சொன்னா அல்லாவுடைய இடத்துக்கு இன்னொருத்தரை கொடுத்துட்டா அல்லா இந்த காரணமும் மன்னிக்க மாட்டான், யாருக்குமே மன்னிக்க மாட்டான், கனவு கூட காணக்கூடாது. அப்ப அந்த ஷிர்க்ல இருந்து பிள்ளைகளை முதலாவதாக நாங்க ஏகத்துவத்தை சொல்லி கொடுத்து இதுதான் ஷிர்க்கு, இந்த மாதிரி அல்லாவுடைய விஷயத்துல அப்படி கண்டிப்பா இருக்கணும் என்ற விஷயத்தை அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல இன்னும் பல அட்வைஸ் வந்து அவங்க சொல்றாங்க. நேரம் போறதுனால சுருக்கமாக முடிச்சு கொள்றேன். என்னன்னு சொன்னா இதன் அடிப்படையில சூரா லுக்மான் எடுத்து பார்த்தோம்னா தொடர்ந்து அந்த லுக்மான் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகளை தொடர்ந்து அறிவுரை பார்க்கக்கூடியதா இருக்கும். அந்த அறிவுரைகள் எல்லாம் நாங்களும் படிக்கணும், எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லணும், முன்மாதிரி முஸ்லிமா இருக்கு. ஏன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான், ஹூ அன்ஃபுசிக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து எங்கட பொறுப்பு. பிள்ளையை பெற்றெடுக்கிறது மட்டுமில்லை, பிள்ளையை பெற்றெடுத்தா அது எப்படி ஒரு ஜென்னின் முஸ்லிமா வெறுமனை கண்மூடித்தனமாக எல்லாரும் செய்யற அப்படியே செஞ்சுட்டு எப்பயோ வந்து சும்மா தொழுகிறது இந்த மாதிரி சில சடங்குகளோட முஸ்லிமா வளர்த்தோம்னு சொன்னா நாளைக்கு அந்த புள்ள வழிவிட்டு போறதுக்கு நானே காரணமாயிருவேன். அதனால அன்புக்குரிய சகோதரிகளே நாங்க இந்த விஷயத்துல கவனம் எடுக்கணும். நாங்க இந்த மார்க்கத்தை முதன்மைப்படுத்தி நாங்க வளர்க்கணும். முதலாவது விளங்கி வந்து பின்னால எங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாளை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அது ஒரு சீரான இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஜெனரேஷன் வரணும்னு சொன்னா எங்களுடைய முயற்சி சரியா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா இன்னும் உங்களை வாக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முக்கியமான விஷயம், வருகின்ற கிழமை நெக்ஸ்ட் வீக் February 14th வந்து உலகம் எல்லாம் வந்து ஒரு கொண்டாட்டம் கொண்டாடப்படுகிறது. காதலர் தினம் அப்படின்னு ஒரு கொண்டாட்டம் கொண்டாடப்படுகிறது, வேலண்டைன்ஸ் டே. இது முஸ்லிம்களும் இதுல கொண்டாடுறது ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்கு. முஸ்லிம்களும் அவங்க டெக்ஸ்ட் அனுப்பி கொள்வாங்க, தன்னுடைய மனைவிக்கு பிரசன்ட் வாங்கி கொடுக்கிறது, திருமணம் பேசி வச்சிருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலண்டைன்ஸ் டே கார்டு அனுப்புறது, கிஃப்ட் அனுப்புறது, டெக்ஸ்ட் பண்ணி கொள்றது, இந்த மாதிரி ஒரு இந்த கலாச்சாரம் முஸ்லிம்களுக்கு ஊடுருவிட்டு. ஏன்னா இது என்னன்றது நிறைய முஸ்லிம்கள் அறியாதனால இந்த வேலண்டைன்ஸ் என்னன்ற சுருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்துல இது வந்து இந்த வேலண்டைன்ஸ் ஒரு ஆளுடைய பேர், ஒரு கிறிஸ்தவ பாரதிய பேர். வேலண்டைன்ஸ் என்று சொல்லக்கூடிய 3 நபர்கள் இருந்தாங்க. வரலாற்று எடுத்து பார்த்தோம்னா வேலண்டைன்ஸ் 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கிறிஸ்தவ ஃபாதர், அவர் வந்து ரோமை சேர்ந்தவர், ரோமாவை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ ஃபாதர். மற்றவர் வந்து இன்னொரு அவருடைய பேர் வேலண்டைன், இன்னொருத்தருக்கு அவருடைய பேர் வேலண்டைன், அவர் வந்து கிறிஸ்தவ பிஷப் ஆகிறார். இன்னொருத்தர் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர், அங்கே மரணிச்ச ஒருத்தர், அவருடைய பேர் வேலண்டைன். இந்த 3 பேர் அடிப்படையாக கொண்டு வந்த ஒரு நிகழ்வு தான் வேலண்டைன்ஸ் டே. ஏன்னா இந்த 3 பேரும் February 14ஆம் தேதி கொண்டாடுறாங்க. அதுல சில கருத்து வேறுபாடு இருக்கு. 15ஆம் தேதி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள், அதை இவங்களுடைய காலநிலை மாற்றமாக சில விஷயங்களை மாத்திட்டு சில கருத்துக்கள் இருக்கு. பேசிக்கலி நாங்க முஸ்லிம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு கிறிஸ்தவன மையமாக வைக்கப்பட்டு கொண்டாடப்படுகிற ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்ச்சி. இதை நாங்க முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி, இந்த உலகமே வியக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா இருக்கக்கூடிய நாங்க, எல்லாத்துக்கும் முன்மாதிரியா இருக்கக்கூடிய நாங்க, இந்த சில கலிச்சடைகளுடைய முன்மாதிரி எடுத்து நாங்க இதை கொண்டாடுறோம். அதான் கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இஸ்லாமிய கண்டிக்கு, இஸ்லாம் திருமண உருவ வரவேற்குது. இதுல இவங்க கொன்றதுக்குரிய இவங்க கொல்லப்பட்டதுனாலதான் இந்த நிகழ்வு ஆரம்பமாகுது. எப்படின்னு சொன்னா இந்த ரோமா சேர்ந்த வேலண்டைன்றவர் வந்து அந்த காலத்துல உள்ள ஆட்சியாளர் என்ன செய்யறாருன்னு சொன்னா வேலண்டைன்ஸ் வந்து அதாவது சாரி அந்த காலத்துல ஆண்களை வந்து திருமணம் முடிக்க இயலாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர. ஏன்னு சொன்னா எல்லாரும் வந்து ஆமியில கலந்து இருக்கணும்ன்றதுனால ஆமியில வந்து திருமணம் முடித்தவர்களுக்கு அது ஃபிட் இல்லை, ஆமிக்கு வந்து அது பொருத்தம் இல்லைன்றதுனால திருமணம் யாரும் முடிக்க கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர. அப்ப அந்த நேரத்தில் இந்த கிறிஸ்தவ பாதிரி என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா இதை எதிர்த்து போராடி என்ன செய்யறாரு, அவரை வந்து களவாங்க சில திருமணங்களை செஞ்சு வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிலையில் நினைச்சாங்க இவங்க குலைச்சிறாரு, இவரை இந்த குலைச்சிறாரு. இதனால திருமணத்தை வேண்டாம் ஆதரிச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இன்றைக்கு காரணமாக மாறி
இவர் கொல்லப்பட்டதுனால இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடப்படுது. இதுல முஸ்லீம்களா இருக்கக்கூடிய நாங்கள் எந்த ஒன்றும் இதை பங்கு பெற்றக்கூடாது. நாங்கள் இஸ்லாத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அதெல்லாம் கைவிட்டு போட்டு இஸ்லாத்துக்கு இல்லாத இஸ்லாத்துக்கு முரணான இஸ்லாம் வந்து திருமண பந்தத்தை தான் ஆதரிக்கிறது, திருமணத்தை ஆதரவு. இந்த காதல் என்பதை இஸ்லாம் ஒரு நாள் ஆதரிக்கல. இந்த விஷயங்கள்ல முஸ்லீம்களா இருக்கக்கூடிய நாங்க எந்த ஒரு நிலையிலையும் செக்ஸ் அனுப்புறதோ, பெண்களுக்கு ஒரு நாளைக்கு பெண்கள் மனைவியோட வந்து எந்த நாள் அன்பா இருக்கணும், ஒரு நாளை குறிச்சு அன்பா இருக்கல, கணவனோட எந்த நாள் அன்பா இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, உன்னுடைய மனைவியுடைய வாயில ஊற்றியோட ஒரு கவனம் ஒரு தர்மம், பொம்பளை கொஞ்சம் சோறு கொடுத்தா நன்மை சொல்றாங்க. அப்படி நீங்க அன்பா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு நாளைக்கு ஒரு பூவை பொக்கே கொண்டு போய் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயம் ஒரு நாள் செய்யக்கூடாது. இஸ்லாத்துக்கு முரணான கருத்துக்களை ஒரு நாள் நாங்க ஆதரிக்க கூடாது. நான் ஒரு முஸ்லீம், ஐ வாண்ட் டு திஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்களா நாங்க இருக்கணும். அதனால பேஸ்புக்ல போடுறதோ அதே மாதிரி டெக்ஸ்ட் பண்றதோ இந்த விஷயத்தை ஆதரிக்கிறது குடும்பத்துல இருந்தாலும் நாங்க சொல்லணும். நாங்க செய்யவும் கூடாது. செய்யறவங்களை கண்டா மெசேஜ் ரிப்ளை கொடுக்கணும். இது இஸ்லாத்துக்கு சம்மந்தம் கிடையாது, இஸ்லாம் எதிர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும். அப்படிப்பட்ட